அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் ஒரு திரைக்கலைஞனா, ஒரு நடிகனா என்னுடைய பொறுப்பாக சில விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த தேர்தலில் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம், நம்ம யாரை தேர்ந்தெடுக்க போகிறோம். எனக்கு எப்பயுமே மக்களுக்காக பணி செய்யக்கூடிய தலைவர்கள் என்னுடைய தொகுதியில் நிற்கணும், அவங்களுக்கு நான் ஓட்டு போடணும், அவங்க மக்கள் பணியை எப்பயுமே முன்னெடுத்து மக்களுக்கான வேலையை தொடர்ந்து செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி தொடர்ந்து தேர்தலில் நின்னாலும் நிற்கலனாலும் ஒரு இயக்கம், ஒரு கட்சி தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது கம்யூனிஸ்ட் கட்சி தான். மக்களுக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்படுறது என்ன அப்படின்னா, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் முழுக்க முழுக்க மக்கள் பணி செய்கிறது மட்டுமே தங்களுடைய வேலைன்னு வச்சிருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான். அப்படிப்பட்ட கட்சிக்கு, அப்படிப்பட்ட வேட்பாளர்களுக்கு ஓட்டு போட்டால் நம்ம தொகுதியில் நம்ம பிரச்சனை எதுனாலும் அதை கண்டிப்பாக அவங்க நம்ம பக்கத்தில் நமக்காக கேட்பாங்க. இது ஏதோ வெறும் நம்பிக்கை கிடையாது, உண்மை நிலவரம் இது. அதனால கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர்கள் ஒருவேளை உங்கள் தொகுதியில் நிற்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இது சும்மா சொல்லலை. ஏன்னா கந்தர்வக்கோட்டையில் சின்னத்துறைன்னு ஒரு எம்எல்ஏ, உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, மாதம் ஒரு எம்எல்ஏக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் 1,12,000 15,000 எது ஒன்று. ஆனால் அதை அப்படியே அவர் கட்சிக்கு தான் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த கட்சி அப்படிதான், அதை தன்னுடைய தேவைக்காக அவ்வளோ பெரிய பணத்தெல்லாம் செலவு பண்ணிடக்கூடாது. அவருக்கு கட்சியிலேருந்து ஒரு 12,000 ரூபா மாதம் அவங்க தர்றாங்க. அதுக்குள்ளார அவருடைய செலவு. அவருடைய மனைவி 100 நாள் வேலைக்கு தொடர்ந்து போயிட்டு இருந்தாங்க. பெரிய வீடு, வசதி, வாகனம் அப்படிலாம் உள்ளவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அவர் டிரைவருக்கு கட்சியில் கொடுக்குற சம்பளத்தை விட அவர் வாங்குற சம்பளம் கம்மி. ஒவ்வொரு கம்யூனிஸ்டில் இருக்கிற ஒவ்வொரு ஆட்களுமே இப்படிதான். அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவர்கள், அப்படிப்பட்ட ஒரு ஆளு நம்ம தொகுதியில் நிற்கிறாரு, நமக்காக வேலை செய்ய போறாரு அப்படிங்கிறது நமக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். அதனால தயவு செய்து உங்களுடைய ஓட்டை உங்களுடைய தொகுதியில் கம்யூனிஸ்ட் நிற்கிறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு போடுங்க. கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யார் பக்கம் வெளியில எங்கே இருந்தாலும் மக்களுக்கான பிரச்சனைகளை அவங்க ஆளுங்கட்சியிலே இருந்தா கூட ஆளுங்கட்சி பண்ற தவறுனா அவங்க மட்டும்தான் ரொம்ப தைரியமா தட்டி கேட்பாங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தட்டி கேட்பாங்க, தொடர்ந்து இந்த வேலையை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ மக்கள் பணிக்காக தான் தேர்தல் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய ஓட்டை உங்களுடைய தொகுதியில கம்யூனிஸ்ட் ஒருத்தர் நின்னா அவருக்கு போடுங்கன்னு ரொம்ப சிரம் தாழ்ந்து கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.